இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில், அதாவது கடற்கரைப்பள்ளி அப்படி சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஓஜி தெரு அப்படின்ற இடத்துல இருக்கும். இங்கே ஏன் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, செல்லக்கனி துதல் அல்வா அப்படின்ற ஒரு இடத்துல செய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தான் பேர்பட்ட புகழ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்திருக்க காரணம் இந்த மாதிரி இருக்குது, நம்ம கடையில் என்ன மாதிரி இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். நாங்கள் தொதல்லையே 3 ஐட்டம் போடுவோம். ஒன்று மைதா லோதல் போடுவோம், ஒன்று அரிசி மாவு லோதல் போடுவோம், ஒன்று கருப்பட்டி லோதல், 3 லோதல் போடுவோம். 3 லோதல்ல எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் கருப்பட்டி லோதல் தான் ஓடும். அது கருப்பட்டி லோதல் மைதா லோதலுக்கு செய்முறை மைதா பால் முதல் நாளே எடுத்து இந்த பாட்டிமா எடுக்கிறாங்களே புளியை போட்டுட்டு மறுநாள் மைதா லோதல் அதை ஜீனி தேங்காய் பால் மைதா போடுவோம். ரெண்டாவது அதே மாதிரி அரிசி மாவுக்கு பச்சரிசி போட்டு ஊற வச்ச உடனே அரைச்சி அப்போவே எடுத்து அப்போவே கிண்டணும் அரிசி மாவு லோதல். கருப்பட்டிக்கு அதே மாதிரி தேங்காய் உடனே எல்லாமே ரெடி பண்ணுவோம். 25 கிலோ தேங்காய் எடுக்கணும், 7 கிலோ கருப்பட்டி, 2 கிலோ மைதாவும் எடுத்து பெரட்டி தலைப்பால் 2வது பால் 3வது பால் எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் தலைப்பாலை ஊற்றிட்டு 2வது பால்லையும் 3வது பால்லையும் மாவை கலந்து ஊற்றி அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகும் இந்த கருப்பட்டி தொதல் வர. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இது, 2வது இது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அப்படித்தான் வரும், போக போக இந்த கலரில் வந்துடும். அரிசி மாவு கலக்கி பேரட்டி நல்லா கலச்சிக்கிட்டு வத்தா இந்த கலர்ல வரும். இதுக்கு பேரு போட்டு மாவு.